வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துளை புரிகிறது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற கூட்டு கர்மாவுக்கு ஏற்ற இந்த ஜென்மத்தில் கிரக நிலைகள் பொறுத்து நமக்கு எப்படி கர்மா திரும்பி நமக்கு அடைந்து அது மூலமாக சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம கண் முன்னாடி கடவுள் நமக்கு அந்த கொடுக்குறார், அதை திரும்பி நாம பெறக்கூடியது நாமளே திரும்பி பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில போகாமல், பரிகாரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காமல் நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய 183 நாட்கள் 183 டேஸ் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் செகண்ட் ஆஃப் 2025 எப்படி இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை அந்த அந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அந்த 3 மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி முடிஞ்சுதான் நம்ம ஜூலை மாதத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். சனி 4ஆம் இடத்திலும், ராகு கேது 3 9ஆம் இடத்திலும், குரு 7ஆம் இடத்திலும் மாறிதான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு ராசியை பார்ப்பது அற்புதமான விஷயம். இதுவரை 2024 மே மாதத்திலிருந்து அடுத்து போன 2025 மே மாதம் வரைக்கும் அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரா 6ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, கடன், செலவுகள், விரயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், எதுவுமே ஒரு ரூப் இல்லாமல் ஒரு கைக்கு ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஸ்டேபிளாகவே இல்லாமல் அதிக வர்த்தகங்கள், அதிக செலவுகள், பிளான் பிரகாரம் எதுவுமே நடக்காத ஒரு தன்மை நடந்து கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்க கோயிங் ஃபார்வர்டு எல்லாமே வில் ஃபால் இன் பிளேஸ். ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்குறார். மனசும் பழைய மாற அது செய்யலாம், இது செய்யலாம், விரயங்கள் பண்ணலாம், எதுவுமே தீர்க்கமாக யோசிக்காமல் செய்யாத விஷயங்கள் குறைந்து இப்போ மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன செய்யலாம், க்ரோத் ஓரியன்டேஷன் எப்படி பண்ணலாம், விரயங்களை எப்படி குறைக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு ப்ரொடக்டிவான ஒரு உயர்வை நோக்கின சிந்தனை அதிகமாக பெருகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து நம்ம வரோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்போவே உங்களுக்கு அந்த மாற்றம் மன அளவில் மாற்றம் ஆகிருக்குங்கிறது நீங்கள் தனுசு ராசிக்காரங்க எனக்கு உங்ககிட்ட ஒத்துப்பீங்கிறது எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ஸோ கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போதும், குளிர் காஞ்சது போதும், அடுத்த கட்ட நடவடிக்கையில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்ன, நம்ம ஒன்றுமே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் செக்யூராக்க இருக்கும், இன்னும் கொஞ்சம் உண்மையான ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருது. ராகு கேது 3 9க்கு வருவது நல்லது. தகப்பனாருக்கு சில தோஷங்களை கொடுக்கலாம், உடம்பு உபாதைகளை கொடுக்கலாம், பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ஜாதகருக்கு ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை வந்துட்டார். போன ஒரு வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல பலன்கள், பண விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், தொழில் வேலை முன்னேற்ற விஷயங்கள், கடன் அடைதல் விஷயங்கள், சொத்து விஷயத்தில் பிரச்சனைகள் தீர்க்கும் விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நல்ல அமைப்புகளை நோக்கி தான் இந்த 183 நாட்கள் போகுதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான விஷயம் தனுசு ராசிக்காரருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயம் இப்போ நடந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களாகவும் ஒரு குரோத்தான விஷயங்களாகவும் தான் எடுத்து அதை சிரத்தையாக செய்து அது மூலமாக போன ஒரு வருடமாக பெரிய சாதனை செய்ய முடியாமல் ஒரு சுகமாக அப்படியே போயிடுச்சு சாமி காலம், ஒன்றும் பெருசாக நம்மளால் பண்ண முடியலைங்கிற விஷயங்கள் மாற்றி இந்த ஒரு 6 மாதங்கள் பல விஷயங்கள் கான்கிரீட்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, உறவுகள் மேம்படுற விஷயமா இருந்தாலும் சரி, கல்யாண காட்சி ஆகிறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் காதல் விஷயங்கள் கைகூடுறதா இருந்தாலும் சரி, ஒரு பங்குதாரர்கள் சரியாக அமையாமல் ஒரு புது பங்குதாரர் மூலமாக ஒரு தொழில் அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் சிரத்தையாக இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஆர்வமாகவும் கவனமாகவும்
பயபக்தியோடையும் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே சாதகமான ஒரு அமைப்புகள் தனுசு ராசிக்காரருக்கு தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு. உங்களுடைய தசாபுக்திகளும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை இருக்கும் பட்சத்தில் நான் சொன்னது ஒன்றுமே ஊர்ஜிதமாக நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்தீங்கன்னா போன பல வருடமாக நடந்த சில தவறுகளை திருத்திக்கு கொள்ளக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்குகளை சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் காசாக்கி அது மூலமாக சில கடன்களை குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு, திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாவம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாணவர்கள் என்ன மேற்படிப்பு படிக்கிறோங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு விஷயமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதுலெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த அடுத்து வரக்கூடிய 183 நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. இதுல இடம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் சில செலவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இப்போ வீடை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, வீட்டை சரி பண்ணுறது, வீட்டுக்காக நிறைய செலவு பண்ணுறது, இன்டீரியர்ஸ் பண்ணுறது, அப்கிரடேஷன் பண்ணுறது, ரெனோவேஷன் பண்ணுறது, வீடு, வண்டி, வாகனத்துக்கு சர்வீஸ் பண்ணுறது, ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு வண்டி வாங்குறது, தாயாருக்காக உடல்நலம் கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள், அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி சில விஷயங்களும் உண்டுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்புக்குள்ளே தான் நம்ம தனுசு ராசிக்காரர்கள் போகிறார்கள். இது பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு ஜென்ம ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசா புக்திகள் எப்படி இருக்குது, ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம்லாம் எப்படி கிரகங்களுக்கு இருக்கு, நட்பு நிலையிலிருந்து குறையாமல் இருக்குதா, அல்லது பகை பெற்று நீச்சமான முறையில் தான் தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, அதில் திருப்பலம் எப்படி இருக்குது, சுபர்களின் தாக்கம் அதிகமாக இருக்கா, பாவகிரகத்தின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதாங்கிறதெல்லாம் முழுசாக பார்த்து கோச்சார அமைப்பும் உங்களுடைய துல்லியமான ஜாதக அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட்டம் 6 மாதம் 3 மாதம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் 2 வருடம் காலம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி திசையில உங்க வாழ்க்கை செல்லக்கூடிய அமைப்புகள் வருகிறது, திரும்பக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எது மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை அணிவித்து வாழ்க்கையில சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து எப்படி நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன இந்த பொது பலன்களே உங்களுக்கு நல்ல திசைகளாக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்குமாயின் இன்னுமே நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், இந்த ஒரு சுமாரான ஒரு தசைகள் நடக்குமாயின் நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நடக்கக்கூடுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தின் பொது அமைப்பு வைத்து அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்கிறத நம்ம ஒரு பொதுவாக பார்த்தோம். உண்மையே துல்லியமாக பார்க்கணுன்னா நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமாக பார்க்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஜோதிட கருத்துக்கள் அறிவியல் சார்ந்த விதத்தில் பார்க்குறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அதாவது மூட நம்பிக்கைகள், மிகைப்படுத்தி பேசுறது, அது மாதிரிலாம் இல்லாமல் பரிகாரங்கள், அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் ஒரு கிரகமும் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் நீச்சம், பகை, உச்சம், நட்பு அது மாதிரி இருக்கக்கூடிய தன்மை மூலமாக இப்படி திருக்பலம், திக்பலம் அது மாதிரி பலத்தின் மூலமாக நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, அதே மாதிரி கோச்சார அமைப்பில் குரு தசை, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி போன்ற கோச்சார பயிற்சிகள் மூலமாக உங்கள் ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்குது, தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு என்ன தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிற வைத்து நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நடவடிக்கையாக எப்படி போகுது, எந்த திசையில் திரும்புது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எடுத்து அது மூலமாக நம்ம வாழ்க்கை செயல்பாடுகளை திருத்தி கொண்டு ஜெயிக்க முடியக்கூடிய அருமையான ஒரு சாஸ்திரமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மகர ராசிக்கு 2025 செகண்ட் ஆஃப், அதாவது அடுத்த வரக்கூடிய 183 நாட்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 2025ஓட செகண்ட் ஆஃப் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார்.
ஏன்னா மே மாதம் 2025 அவர் இடம் பெயர்ந்து விட்டார், 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு மாறிவிட்டார். அதே மாதிரி ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த ராகு 2ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்தில் இருந்த கேது 8ஆம் இடத்துக்கும் இடம்பெயர்ந்து குரு பார்வை ராகு பெறுகிறார். இத்தகைய ஒரு அமைப்பில் தான் வந்து ஜூலை மாதம் பிறக்குது. அதே சமயத்தில் சனி பார்த்தீங்கன்னா பாத சனி, அதாவது 7 நாள் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முழுசாக முடிஞ்சு மார்ச் 29லேருந்தே கடந்த 2 மாதமாக 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனத்தில் இருக்கிறார். ஸோ சனி 3ல், ராகு 2ல், கேது 8ல், குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மாத கிரகத்தை அமைப்பும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ஒரு பலாபலன்கள் மகர ராசிக்காரருக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, குரு தன் வீடாகிய 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான டிராவலிங், இடம் மாற்றங்கள், பண போக்குவரத்தில், பணம் டிரான்சாக்ஷனில் அதிகமான கடன் படுதல், அப்புறம் கடன் அடைத்தல், குடுக்கல் வாங்கல்ல அப்படி இருக்கிற முறைகள்லாம் வந்து அதிகமாக தென்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைம் இருக்கு. இது மூலமாக வந்து முன்னேற்றங்களும் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 7 நாள் சனி, ஜென்ம சனி முடிந்து படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பணம் வரவேண்டிய பணம் வந்து சேருதல், தொழிலுக்கு வேணுங்கிற பணம் நமக்கு கிடைக்குதல், அது கடனாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழில் மூலமாக வரக்கூடிய பங்குதாரர்கள் மணியாக இருந்தாலும் சரி, எப்படியோ பணம் வந்து நமக்கு கிடைத்து அது மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அபிவிருத்தி, அது மாதிரி விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இப்போது வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க, வெளிநாட்டில் போய் படிக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க, விசா எதிர்பார்க்குறவங்க, அதே சமயத்தில் வெளிநாட்டிலே இருந்து வேலையில் வந்து கொஞ்சம் சிறத்தன்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு அப்ளை பண்ணுறவங்க, ஈவன் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போகிறவங்க, பிஜி போகிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறவங்க, நிறைய இடம் மாற்றங்கள் உள்ளது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வசிக்கும் இடம் மாறுதல் உண்டு, வேலைக்காக மாறுதல் உண்டு, நிறையா பிரயாணங்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வயது முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்த்தன்மை கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நமக்கு டயபெட்டிஸ், தைராய்டு, சில பிபி, சுகர், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட கொஞ்சம் மிடில் ஏஜ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே அந்த நோய்த்தன்மை அதிகமாவதற்கு கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் நீ கொண்டு வர வேண்டுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் வலுக்குதுங்க, 12ஆம் இடம் வலுக்குது. ஸோ 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் மூலமாக தொழில் முனைவோர், கடன் மூலமாக தொழிலை அபிவிருத்தி பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, இன்னொரு கிளை ஆரம்பிக்கிறது, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, அபிவிருத்தி பண்ணுறது, இன்னொரு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள், வெளிநாடு ரிலேட்டடாக ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, அது மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளுடைய அந்நியர் மூலமாக நமக்கு கொஞ்சம் ஃபாரின் கரன்சி வர்றது, அது மாதிரி விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க, ஐபிஓ விடுறவங்க, ஒரு டிபென்ச்சர்ஸ் விடுறவங்க, பணம் திரட்ட நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய, நிதி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திரும்பி வருகிறது. ஸோ அதே மாதிரி கல்யாணம் நடக்காமல் கொஞ்சம் தடைகளாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடுறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இடம் மாறுறது, டிபெண்டன்ட் விசாவில் போகிறது, அது மாதிரி விஷயங்களும் நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து கொஞ்சம் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இந்த யூனிவர்சிட்டியில், இந்த காலேஜஸில், இந்த கோர்ஸில் எடுக்க முடியும், இது எடுத்தால் நமக்கு இது மாதிரி ஒரு பலன் கிடைக்குங்கிற மாதிரி விஷயங்கள், அதுக்கு வேணுங்கிற அட்மிஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் பரிபூர்ணமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சுணக்கங்கள், பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், ஒரு அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிளில் வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் அந்த ஒரு பணம் கொடுத்துட்டோம், அந்த வெளியில் ஒரு பணம் கொடுத்து திரும்பி வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சட்டுன்னு ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு பணத்தை ஒரு 2 மடங்காக 3 மடங்காக நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் உடம்பு உபாதைகளும் அந்த
நோய்த்தன்மைகள் அதிகமாகிறது மட்டும்தான் கொஞ்சம் குறிப்பாக பார்க்கணும். ஏன்னா கேதுவே 8ஆம் இடத்துக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பாவத்துவத்தை பெறும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள் கிரியேட் ஆகிறது. மெயினாக மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், ஆல்ரெடி நோய்த்தன்மையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நல்லா கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் காதல் விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துலேயும் சில பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய விஷயங்கள். சனி 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதனால அது மாதிரி விஷயங்கள், குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்காக செலவு பண்ணுறது, அவங்களுக்காக ஒன்று சில விஷயங்கள் முயற்சி எடுக்கிறது, அது உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போகிறது, அது மாதிரி விஷயங்களும் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதில் நீங்கள் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, கடன்கள் அதிகமாக போகாமல் எந்த செலவு தேவையோ அதற்கு மட்டும் எடுக்கக்கூடிய அமைப்போடு இருந்துட்டோம்னா வருங்கோட காலத்தில் அதில் சமாளித்து சுப கடனாகவே வைத்து கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம தசாபுக்திகள் அவ்வளோ சிறப்பாக இல்லாத பட்சத்தில் அசுப கடன்களாக மாறக்கூடும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதில் மட்டும் இருங்க. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, இப்போ தசநாதன் புக்திநாதன் எப்படி இருக்கார், அவரோட தன்மை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்போட ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 வருடம் எப்படி, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் என்ன, எப்படி வாழ்க்கையை எந்த மாதிரி நேரத்தில் எது மாதிரி நடக்கக்கூடுது, உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதை நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அது மூலம் நீங்கள் தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.